அதன் மூலமாக வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு மகிழ்ச்சியில் இருக்குங்க. அதை நீங்க இன்னைக்கு சிறப்பாக பயன்படுத்தி தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது இனிய வியாழக்கிழமை வணக்கங்கள். நலமா இருக்கீங்களா நண்பர்களே? நாங்க நலமா இருக்கோம். உங்க நலனால கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை நம்ம இப்ப பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்பதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க. இன்னைக்கு மார்ச் 17ங்க 2022 வருடம் வியாழக்கிழமைங்க. தமிழ்ல பிளவு வருடங்க, பங்குனி மாதம் 3ஆம் நாள். இன்னைக்கு ஒரு பௌர்ணமி தினங்க. ஹோலி பண்டிகை இன்னைக்கு கொண்டாடுற அனைவருக்கும் இனிய ஹோலி பண்டிகை நல்வாழ்த்துக்கள்ங்க. இன்றைய தினம் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் உள்ளார். இது ஒரு மிகச்சிறந்த கிரக அமைப்பாகும். இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு பணவரவுகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பீர்கள். இன்னைக்கு உங்களுக்கு வெவ்வேறு வழியில பணவரவுகள் இருக்குங்க. இன்னைக்கு பணம் கொட்டக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க முக்கியமா என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பணத்தை நீங்க மிச்சம் பண்றதுல சேமிப்புல அதிக அக்கறை காட்டுங்க. கண்டிப்பா நீங்க இன்னைக்கு அதில் காட்டுவீங்க. இருந்தாலும் நீங்கள் சேமிப்பில் நீங்கள் அதிக அக்கறை காட்டுவது இன்னும் நல்லதுங்க. உங்களது எதிர்காலத்திற்கான தேவைகளுக்காக நீங்கள் சேர்த்து வைப்பது மிகவும் நல்லது. இந்த தினம் சேமிப்பில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக காணப்படுங்க. திருமணம் மற்றும் இதர சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய யோகமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. உங்களது வீட்டிலேயும் விரைவிலேயே கெட்டிமணி சத்தம் கேட்கக்கூடிய அளவிற்கு திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுங்க. எனவே திருமணம் சம்பந்தமான அனைத்து விதமான முயற்சிகளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் மகிழ்ச்சியை கண்டிப்பா தருங்க. இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு திருமணம் பேச்சுவார்த்தைகளில் காண முடியுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறப்பான சந்தோஷமான ஒரு தினம் அமைப்பெறுவீங்க. தொழிலில் இன்னைக்கு நீங்கள் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட முன்னேற்றத்துக்கு அது உதவிகரமாக இருக்குங்க. எனவே புதிய விஷயங்களை நீங்கள் தயங்காமல் இப்போ உங்களோட தொழிலில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்கள் தொழிலில் நீங்கள் காண முடியும். பண வருவாயையும் பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை நீங்கள் அமைத்துக்கொள்ள முடியுங்க. எனவே இன்றைய தினம் தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகள் தாராளமாக மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு சந்தோஷங்கள் அதிகரிக்குங்க. எந்த விதமான சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளும் உங்களுக்கோ உங்களது குழந்தைகளுக்கோ உங்களது பேர குழந்தைகளுக்கோ நீங்கள் செய்யலாம். இன்றைய தினம் வயதில் மூத்தவர்கள் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவது உங்களுக்கு நல்ல நன்மை தரும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வயதுக்கு மூத்தவர்கள் மூத்த குடிமக்கள் இன்றைய தினம் ஈடுபட்டால் கண்டிப்பாக நல்ல பலன்கள் நீங்கள் பெற முடியும். இன்னைக்கு நல்ல ஒரு வருமானங்கள் உங்களுக்கு தொழிலில் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. அதை நீங்கள் இன்னைக்கு சிறப்பாக பயன்படுத்திக்கங்க. இன்னைக்கு உங்களுக்கு புதிய லாபகரமான நல்ல திட்டங்கள் உங்கள் மனசில் தோன்ற வாய்ப்புகள் இருக்குங்க. புதிய புதிய திட்டங்கள் உங்களது வியாபாரத்தில் பண வருவாயை பெருக்கிறது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு நல்ல ஒரு மன சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய வகையில் உங்களது வியாபாரத்தை முன்னேற்றக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலை அமைப்பிருங்க. உங்களது வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் நீங்கள் ஈர்க்க முடியும். உங்களுடைய சிறந்த தொழில்நுட்ப அறிவியல் மூலமாக உங்களது அனுபவத்தின் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உண்டு. உங்களது பேச்சுவார்த்தைகள் மூலமாகவும் உங்களது தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் சிறப்பாக முன்னேறுங்க. அதுக்கு தேவையான கடன் உதவிகள், பண உதவிகள், பொருளாதார உதவிகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வர வேண்டிய பணத்தை சிறப்பாக வசூல் செஞ்சு மகிழக்கூடிய ஒரு சிறந்த தினம் அமைப்பெறுவீங்க. மேலும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் நீங்கள் இன்னைக்கு கொடுத்து உங்களுடைய நிதி சிக்கலை நீங்கள் தீர்த்துக்குவீங்க. பொருளாதாரத்தில் இருக்க சிக்கல்கள் இப்போ தீரக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க. எனவே கடன் பிரச்சனைகள் குறைஞ்சதுனால மனசுல சந்தோஷங்கள் அதிகரிக்கும். ஒரு நிம்மதி பெருகக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுங்க. நீண்ட நாட்களாக வராத பணங்கள் கூட இப்போ உங்களுக்கு வசூலாகும். அதனால உங்களது பண வருவாய் இன்னும் அதிகரிக்குங்க. எனவே நீங்க கொஞ்சம் ப்ரெஷர் போட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை நீங்க ஈஸியா வசூல் பண்ணக்கூடிய நல்ல சூழ்நிலை இப்போ உங்களுக்கு அமையப்படுதுங்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் வசூல் செய்யக்கூடிய, அதன் மூலமாக வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான பணவரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க நீங்க தான் முயற்சி செய்யணுங்க. உங்களுடைய முயற்சிகள் சிறப்பாக கைகூடும். தன்னம்பிக்கையோடு நீங்க பாசிட்டிவ் எண்ணத்தோட முயற்சி செய்யுங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும். வருமானத்தை கண்டிப்பா பெருக்கிக் கொள்ள முடியும். இன்றைய தினத்தை மேலும் மகிழ்ச்சியானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் ப்ளூங்க. மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 2ங்க. நமது கன்னிராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை எப்போது காணலாங்க. அதுக்கு முன்னாடி நமது கன்னிக்குடி ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆழ்ந்து அழுத்த மறந்துடாதீங்க. இன்னைக்கு பொதுவாகவே நமது கன்னிராசி அன்பர்களுக்கு எதிரிகளால் இருக்கக்கூடிய தொல்லைகள் அகலுங்க. உங்களுக்கு எதிராக ஏதாவது சதி செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா இப்போ அவங்க காணாமல் போயிடுவாங்க. எதிரிகள் எல்லாத்தையும் உதிரியாக மாற்றக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு நீங்கள் அமைப்பெறுவீங்க. அதனால எதிரிகளே இல்லாத ஒரு போட்டி பொறாமையிலே இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமையுங்க. அது உங்கள் வாழ்க்கையிலாகட்டும் உங்களது வியாபாரத்திலாகட்டும் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை இப்போ கண்டிப்பாக அமையுங்க. இன்றைய தினத்தில் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு வீட்டு வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாங்க. வீட்டை மெயின்டைன் பண்ணுறது அல்லது உங்களது வாகனத்தை பராமரிக்கிறது போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு இன்னைக்கு அதிக ஆர்வம் ஏற்படும். அதனால இன்னைக்கு நீங்கள் உங்களது பழைய பொருள்களை தூசு தட்டி இன்னைக்கு புதுசாக மாற்றக்கூடிய நல்ல முயற்சிகளை இன்னைக்கு நீங்கள் ஈடுபடுவீங்க. இன்றைய தினம் உங்களது வாகனங்கள் உங்களுக்கு பழைய வாகனங்களை மாற்றி புதிதாக வாகனம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் கூட தோன்ற வாய்ப்புகள் இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு திருமணம் மற்றும் இதர சுபகாரியங்களில் நீங்கள் குடும்பத்தோடு கலந்துக்குவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கும் உங்களது குடும்பத்து உறுப்பினர்களுக்கும் அனைவருக்கும் மகிழ்ச்சி பெருகக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயணங்கள் நீங்கள் இன்னைக்கு மேற்கொள்ளலாம்.
பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. நிதி வருமானம் பெற வாய்ப்புகள் அதிகங்க. இப்போ நீங்கள் பயணங்கள் ஏதாவது மேற்கொள்ள வேண்டியிருந்தால் கண்டிப்பாக அதை தவிர்த்துறாதீங்க. அதன் மூலமாக புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு திருமணம் தொடர்பான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றிகளை தருங்க. பெரியவர்கள் இன்னைக்கு திருமண முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம். உங்களது வீட்டில் விரைவிலேயே கெட்டி மேல சத்தம் கேட்கக்கூடிய அல்லது இதர சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் குறிக்கக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் விரைவிலேயே திருமணம் அல்லது இதர சுபகாரியம் கண்டிப்பாக நடக்குங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. மேலும் பிடிக்கலைனாலும் என்ன விஷயங்கள் பிடிக்கலைங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நன்றி நண்பர்களே. மீண்டும் நாளை வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.